வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராகவன் ஃபோன் அடிக்குது, என்ன எடுக்காமல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னோன்னே, ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னு மாறன் சொன்னோன்னே ஃபோனை விறுவிறுன்னு வாங்குறாரு வேகமாக ராகவன். அப்போ ஃபோன் கீழே விழுந்துடுது. என்னடா ஆச்சு, ஏன் பதட்டப்படுற? போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராகவனுக்கு. இதை முதல்ல குடி அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு, இங்கே பாரு, அந்த போலீஸ் ஏதோ மோட்டிவோட தான் பழியை என் மேலே போட்டிருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த போலீஸ் ஏதாவது கேட்டான்னா நீ பயந்து காமிச்சு கொடுத்துடாத. எதுவுமே பேசாமல் விட்டுடு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன்டா, அவ்வளோதான். அதனால் நீ எதையுமே பேசாமல் இரு. இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணினது நீங்கிறத மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரா மொட்டை மாடியில் படிச்சிட்ருக்காங்க. மாறன் அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன வீரா, என்ன தான் நடந்தாலும் நீ உன் படிப்பை விடாமல் படிக்கிற பற்றியா அப்படின்னோடனே, இல்லை மாறா, நான் போலீஸ் சொன்னதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஏன் உன் மேலே பழியை போடுறாரு அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே, இங்கே பாரு, இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர் ஏதோ மோட்டிவோட தான் என்னை சிக்க வைக்க பார்க்குறான். அவன் யாருன்னே எனக்கு தெரியல. ஆனால் ஏன் அந்த மாதிரி பண்ணுறான்னு தெரில. அநியாயத்துக்கு என் மேலே பழியை போட்டிருக்கான். நான் அதை பார்த்துக்கிறேன். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வீரா அப்படின்னு மாறன் ஒரு பக்கம் சொல்ல, வீரா இதில் என்னவோ இருக்குது மாறா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாறன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கடைக்கு அந்த ஐ விட்னஸ் ராகவனை பார்க்க வராரு. ராகவனை பார்த்துடுறாரு கடையில். அப்போ ஆடு இங்கே தான் நிற்கிதா, இன்னைக்கு ஒரு வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு ஐ விட்னஸ் சொல்லிக்கிட்டே உள்ளே வராரு. ராகவனுக்கு பதறி அடிச்சு, ஏன் அங்கே வந்த அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. இங்கே பாரு, எதுக்கு இங்கே வந்த? நான் தான் உனக்கு பணம் கொடுத்தேன்னொன்னே, நீங்கள் கொடுத்த பணம் அன்னைக்கே சரியாக போச்சு, இப்போ எனக்கு பண தேவை இருக்குது, அதனால தான் இங்கே கடைக்கே வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னொன்னே, என்ன நீ கடைக்கெல்லாம் வர வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் சார், இந்த கொலையை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நான் தான். நான் போய் போலீஸ்கிட்ட வேண்டாம், உங்கள் ஒய்ஃபு கண்மணிகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பணம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, சரி நீ இங்கே இருயா, யாரும் பார்த்துடக்கூடாது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் கவுண்டருக்கு போய் அங்கே நீங்கள் சேல்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவை திறந்து அதிலேருந்து ஒரு கட்டு பணத்தை கொண்டு அந்த ஐ விட்னஸ்ட்டை கொடுத்துட்டு, இனிமேல் எதுவும் கேட்காத என்னென்ன, என்ன சார் இது தீர்ந்து போனோன்னா திரும்ப கேட்பேன், என் பணம் இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், என்னால் இருக்க முடியாது, நான் அப்புறம் போலீஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, இனிமேல் கடை பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காத, உன்னை யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னோடனே, நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நான் ஏன் கடைக்கு வர போகிறேன், நான் பர்ச்சேஸ் பண்ணுற வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கடையை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது வீராவும் மாறனும் கடவுளில் என்ட்ரி ஆகுறாங்க. இவன் எங்கே இந்த பக்கம் வந்திருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு உள்ளே வரும்போது, ஏய் நீ எங்கே இங்கே அப்படின்னு மாறன் ஐ விட்னஸை கேட்கும்போது, ஏன் நான் ட்ரெஸ் எடுக்க வரக்கூடாதா, உங்கள் கடையில் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் எதுவுமே பிடிக்கல, அதனால் திரும்ப போகிறேன், நான் வேறு கடையில் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே, நீ மட்டும் சொன்னதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்னு மாறன் மனசில் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு மாறன் வீட்டில் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு, ஐயோ இந்த போலீஸ் எப்படி அடிச்சிருக்கான் பாரு, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வீரா உள்ளே வராங்க. பில்லோவை எடுத்து வைக்கிறாங்க, பெட்ஷீட்லாம் சரி பண்ணி வச்சுட்டு படுக்குதாங்க. அந்த இடத்துல மாறன், நமக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு, கொஞ்சமாவது அக்கறை இருக்கான்னு பாரு, அவப்பட்டுக்க படுக்கிறா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு வீரா, எனக்கு எவ்வளோ காயம்பட்டிருக்கு, நீ எனக்கு கொஞ்சம் மருந்து போட்டு விட்டா என்னன்னொன்னே, இங்கே பாரு தேவையில்லாத பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, நீயே போட்டுக்க அப்படின்னு வீரா சொன்னோன்னே, இங்கே பாரு, நீ தீச்சட்டி ஏந்திக்கிட்டு காலில் ஆணியில் நடந்து வந்தல்ல கோயிலில், அப்போ நான் தானே உனக்கு மருந்து போட்டு விட்டேன், இப்போ எனக்கு திரும்ப பதிலுக்கு போட்டு விடக்கூடாதா அப்படின்னோடனே, நானாக உன்னை போட சொன்னேன், நீயே போட்ட, நான் வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னோடனே, சரி எனக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு போடலாம் இல்லையா அப்படின்னோடனே, அதோட பேலன்ஸ் இருக்குது பாரு அப்படின்னு இந்த மயிலிறகை எடுத்து இதாட்டி போட்டு விடுவிரா அப்படின்னோடனே, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னொன்னே, நீ செய்யலைன்னு சொன்னேன்னு வச்சுக்கியா, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு பக்கத்தில் பெட்டில் படுத்துடுறாரு. சரி குடு,
நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கீழே இறங்கி படுத்து தூங்கிடுறாங்க. மாறன் பார்த்து போடு, ஆஹா என்ன அருமையாக நீ போடுற மருந்து, ஐயோ உன் கைப்பட்டா வந்து அப்படி இருக்குது, எனக்கு வலியெல்லாம் பறந்து போகுது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாரு. ஐயோ அவள் படுத்து தூங்கிட்டாளா, அப்போ நம்ம கனவு கண்டமா அப்படின்னு நினச்சிட்டு அவளையே இல்லாமல் எப்படி தூங்குது பாரு அப்படின்னு மாறன் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு, சரி நமக்கு நாமளே போட்டுக்க வேண்டியதான்னு எடுத்து மாறனே போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் வச்சுட்டு நம்மளும் படுத்துருவோம் அப்படின்னு படுக்கும்போது கரெக்டாக அங்கே ராகவனுக்கு ஃபோன் வருது. அந்த ஐ விட்னஸ் நைட் டயத்தில் கால் பண்ணுறாரு. ராகவனை வந்து எடுக்கிறதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் கண்மணி மொபைலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. நீ ஃபோன் எடுக்கலனா என்ன, நான் உன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு ஃபோனை பண்ணுறாரு. ராகவன் அந்த ஃபோனை எடுத்து என்ன புது நம்பராக இருக்குது இந்த நேரத்தில் அப்படின்னு எடுத்து பேசுகிறாரு. நான் தான் ஐ விட்னஸ் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டிங்களா, அதனால தான் உங்கள் மிஸ்ஸஸ்க்கு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே கண்மணிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது, எதுக்கு இந்த நம்பருக்கெலாம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னோடனே நீங்கள் எடுக்கலனா இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன், எனக்கு பணம் தேவை அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னோடனே என்ன சும்மா பணம் கேட்குறேன் இந்த நேரத்தில் அப்படின்னோடனே எனக்கு பணம் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் உள்ளே வந்துடுவோம் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ அங்கேயே நில்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்பரை டெலீட் பண்ணி வச்சுருவோம், கண்மணிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்பரை டெலீட் பண்ணி வச்சுட்டு ராகவன் போகிறாரு. அப்போ டேபிளில் உள்ள ஒரு பூச்செடியை வந்து தள்ளி விட்டுறாரு. வீராவும் மாறனும் என்ன சத்தம் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சிடுறாங்க தூங்கினவங்க. அதுக்கப்புறம் ராகவன் விறுவிறுன்னு ஓடி வராரு. அதோட முடியுது.